கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 4 அதிகாரம் 26 வசனம். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இந்த செய்தியின் தலைப்பு, நம்மோடு பேசும் கர்த்தர். நம்மளுடைய ஆண்டவர் பேசுகிறாரா என்று நமக்கு அநேக முறை சந்தேகங்கள் எழும்பியிருக்கும். ஏனென்றால் நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருப்போம். பதிலே வராதது போல் இருக்கும். அவருடைய வார்த்தையின் வெளிப்பாடே நம்மளுக்கு கிடைக்காதது போல் இருக்கும். ஆனால் அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். அதற்கு அடையாளமே என்னவென்றால், நம் கரத்தில் இருக்கும் வேதாகமத்தை எடுத்து வாசிப்போமே என்றால், அது கிட்டத்தட்ட 2000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தவைகள், எழுதப்பட்டவைகள். அது இன்றைக்கும் நாம் எடுத்து வாசிக்கும்போது, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், கண்ணீரின் மத்தியில் இருந்தாலும், பாடுகளின் மத்தியில் இருந்தாலும், வேதனையில் இருந்தாலும், பலவீனத்தில் இருந்தாலும், மன கசப்பினால் நிறைந்தவர்களாக இருந்தாலும், இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மளுடைய இருதயத்திற்குள் வந்து கிரியை செய்து நம்மை எழும்பி நடக்க செய்கிறதல்லவா என்றால், இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் மோசேயோடு ஒரு சிநேகிதனை போல பேசினார் என்று. இன்றைக்கும் தேவ சமூகத்தை நாடி தேடுகிற நம்மோடு கூட அவர் பேசுகிறவராயிருக்கிறார் என்றால், அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பேசினால் அவருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யும் என்பதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, அவருடைய வார்த்தை தேவ திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தும். வாசிக்கலாம். யோவான் 4 அதிகாரம் 25-26 வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். சமாரியா ஸ்திரீவு ஆண்டவர் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? யோவான் 4 அதிகாரம் 8 வசனம் வாசிக்கும்போது, அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால், இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்குத்தா என்றார். இப்படி அவர் தாகத்துக்குத்தா என்று இந்த 8 வசனத்தில் தம்முடைய சம்பாஷணையை அந்த சமாரியா ஸ்திரீயிடம் தொடங்குகிறார். 26 வசனத்தில் உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த சமாரியா ஸ்திரீ அவளுடைய வாழ்க்கையில் மிகவும் கசப்பான அனுபவம் நிறைந்தவள். ஏனென்றால், ஒரு வீட்டிற்கு தண்ணீர் எப்பொழுது தேவைப்படும் என்றால், காலையிலே எல்லாரும் வேலைக்கு கிளம்பும் போது தேவைப்படும். இல்லையா, மாலையில் சாயங்காலமாக எல்லாரும் வீட்டுக்கு வரும்பொழுது வந்த பின்பு அது தேவைப்படும். ஆனால் இவளுக்கு மட்டும் சரியாக மத்தியான நேரத்தில் தேவைப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அவள் குடத்தை எடுத்து தண்ணீர் எடுக்கும்படியாக வருகிறார். இதற்கு ஆதாரமாக 6 வசனம் வாசித்தால் நமக்கு தெரியும். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாயிருந்தது. யூதர்களுக்கு அது 6 மணி வேளையாயிருந்தால் நமக்கு அது மதியம். ஏனென்றால் 6 மணி வேளையோடு ஒரு 6 மணி நேரம் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மதியம் 12 மணி வேளையாய் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அவள் தண்ணீர் எடுக்கும்படி வருகிறார். இப்போ யாரிடமும் பேச வேண்டாம், யாரையும் நாம் பார்க்க வேண்டாம் என்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவள் அந்த சமாரியா ஸ்திரீ. ஏனென்றால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பு நடந்திருக்குது. அந்த கசப்பான ஒரு அனுபவத்தில் அவள் சென்று கொண்டிருக்கிறார். அதற்கு ஆதாரமான வசனம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கசப்பான அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். யோவான் 4 அதிகாரம் 16-17 வசனத்தில் அவர் கூறுகிறார். இது கூறின உடனே அவளுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இவர் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று அறிந்து, நீர் தீர்க்கதரிசிதான் என்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவர் சொல்கிற, இந்த கசப்பான அனுபவத்திலிருந்து நானும் வெளியே வரணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியல. ஏன்னா சமாரியாவில் எங்களுடைய பிதாக்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நீங்களோ எருசலேமுக்கு வந்து தொழுது கொள்ளணும்னு சொல்கிறீங்க. யூதர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே என்று அவள் கூறுகிறார். இந்த வசனங்கள் யோவான் 4 அதிகாரம் 21-22 வசனத்துல எல்லாம் இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தேவனை எங்கும் எப்பொழுதும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கும். நீங்கள் ஆலயத்துக்கு தான் வந்து பலியிட்டு தான் தொழுது கொள்ளணும்னு இல்லை, உங்களுக்காக பலியிடுகிற ஒருத்தர் வந்திருக்கிறார். அதனால் அவர் நாமத்தில் நீங்கள்
எங்கே வேணாலும் தொழுது கொள்ளலாம் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இது கேட்ட உடனே தான் அவள் பதில் சொல்கிறார், ஆமாம் எங்களுக்கு தெரியும், மேசியா வந்து எங்களுக்கு அதெல்லாம் கற்றுத்தருவார் என்று கூறப்பட்டிருக்கிறதே என்று சமாரிய ஸ்திரீ கூறுகிறாள். அதற்கு ஆண்டவர் பதில் தருகிறார், அவர் நான் தான், உன்னுடனே பேசுகிற நானே அந்த மேசியா என்று சமாரியா ஸ்திரீக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், சமாரியா ஸ்திரீ ஒரு கசப்பான அனுபவம் நிறைந்தவள், யாரிடமும் பேச வேண்டாம் என்று தன்னைத்தானே ஒடுக்கி கொண்டிருந்தவள். அப்படி இருந்தவளுக்கு கர்த்தருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த நாளிலும் நாம் அநேக ஊழியம் செய்திருப்போம், ஆனால் நம்மளுடைய ஊழியங்கள் ஒன்றும் எல்லா இடத்திலும் போய் சேரவில்லை. நம்மளுடைய ஊழியத்தில் ஏதோ குறை உண்டு என்று நாம் நம்மை நாமே ஒடுக்கணவர்களாய் நின்று கொண்டிருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் அவருடைய வார்த்தை வெளிப்படுத்துவார். நீங்கள் தேவ சமூகத்தில் போய் நிற்கும்போது உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆவலுடன் அவர் சமூகத்தில் போய் நிற்கும் ஊழியர்களுக்கு கர்த்தர் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை தேவ திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தும். இரண்டாவதாக, அவருடைய வார்த்தையின் வல்லமை நம்மையும் விசுவாசிக்க வைக்கும். யோவான் 4ஆம் அதிகாரம் 42வது வசனம். அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தமல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகி உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பின்பு அவர்தான் மேசியா என்று அறிந்து அவள் உடனே யாரும் பார்க்க வேண்டாம், யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் என்று நினைத்திருந்தவள் உடனே கிராமத்திற்குள் ஓடி போய், நான் இயேசு கிறிஸ்துவை கண்டேன், அவர்தான் கிறிஸ்துவோ என்று சமாரியாவில் உள்ள அந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அவள் சொல்லுகிறார். இது யோவான் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தில் இருக்கு. இப்போ இதிலிருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்பட்டுச்சுன்னா அந்த வார்த்தை நம்மளை மட்டும் விசுவாசிக்க வைக்காது, நம்மளை சுற்றி இருக்கிறவர்களையும் கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தில் பலனடைய வைக்கும் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. இப்படி அவள் போய் கிறிஸ்துவை கண்டேன் என்று சொன்ன உடனே பாதி பேர் விசுவாசித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டாங்க. மீதி பேர் அவர் எப்படிப்பட்டவர் என்று காணும்படியாக வந்தார்கள். அப்படி காணும்படியாக வந்தவர்களுக்கு ஆண்டவர் உபதேசிக்க தொடங்கிறார். அவருடைய திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை, இவர்தான் மேசியா, இவர்தான் உலக இரட்சகர் என்று உபதேசித்து வெளிப்படுத்த தொடங்குகிறார். இது கேட்ட உடனே மீதி இருக்கிறவங்களும் சொல்றாங்க அந்த ஸ்திரீயை பார்த்து, உன் வார்த்தை நிமித்தம் நாங்கள் அவரை விசுவாசிக்கல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டோம், அவர்தான் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இன்றைக்கு ஒருவேளை நம்ம விசுவாசத்தில் பலவீனம் அடைந்தவர்களாக இருக்கலாம். யாரோ எவரோ சொல்கிறாங்க, அவங்களுக்கு நடந்தது எனக்கு நடக்கலை, என்னுடைய விசுவாசம் அற்றுப்போய் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. அவருடைய வார்த்தை இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தை இன்றைக்கும் உங்களை மீண்டுமாக விசுவாசத்தில் பலனடைய வைக்கும். சீஷர்கள் ஆண்டவரோட வந்து சொல்றாங்க, ஆண்டவரே மெய்தான், ஆகிலும் எங்களுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படி எங்களை பலப்படுத்தும் என்று கேட்கிறார்கள். அதே போல் அதே சீஷர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார்கள். விசுவாசத்தினால் அவர்கள் முடவர்களை எழுப்பி நடக்க வைக்கிறார்கள், அவர்கள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார்கள். என்றால் இந்த விசுவாசம் அவர்களுக்கு கிடைத்தது என்றால் இன்றைக்கும் அவருடைய வார்த்தையை கேட்கிற நமக்கும் அதே விசுவாசத்தில் அவர் பலனடைய செய்கிறார். பேதுருவை ஆண்டவருடைய வார்த்தை படகிலிருந்து கடலில் நடக்க வைக்குமே, ஆனால் இன்றைக்கும் நமகையும் அவருடைய வார்த்தை அதே போல் பலவிதமான நன்மைகளும் அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்ய வைக்க கர்த்தர் நமக்கு பலம் தருகிறவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மையும் விசுவாசிக்க வைக்கும். வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக, அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே ராஜாவின் மனுஷனாகிய மகனுக்கு மரணாவஸ்தியான வியாதிப்பட்டிருக்கிறான். உடனே அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார் என்று அறிந்து ஓடிப்போய் இயேசு கிறிஸ்துவிடம் கூறுகிறான், ஆண்டவரே, என் மகன் மரண அவஸ்தியாய் இருக்கிறபடினால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் என்று வாசிக்கிறோம் 47வது வசனத்தில். ஆண்டவர் அவனுக்கு பதில் கூறுகிறார் 48வது வசனத்தில். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான்.
இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்றார். அந்த வார்த்தை சொன்ன உடனே இவனும் அதை நம்பி போறான். எதனால அந்த வார்த்தையை நம்பி போறான் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க அடையாளங்களை அற்புதங்கள் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்களா? என் வார்த்தையை விசுவாசிங்க, அடையாளங்களை அற்புதங்கள் அது நடக்கும், என் வார்த்தையை விசுவாசிச்சாதான் அது நடக்கும் என்று அவர் கூறுகிறார். அப்படி கூறிதான் அவர் அவனை அனுப்பி விடுகிறார். அனுப்பி விடும்போது அவன் பிரயாணத்தில் போகும்போது அவனுக்கு ஒரு செய்தி வருது. அவனுடைய வேலைக்காரன் ஒரு செய்தி கொண்டு வரான், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று. அவன் எந்நேரத்தில் பிழைத்தான் என்று அவன் அந்த வேலைக்காரனிடத்தில் கேட்கும்போது 7ஆம் மணி நேரம் அவனுக்கு சுகம் கிடைத்தது என்று பேசும்போது அவன் சிந்தித்து பார்க்கிறான், ஆண்டவரும் இவனோடு சொன்ன அந்த வார்த்தையின் நேரம் அதே 7ஆம் மணி நேரம் என்று அவன் அறிந்து உடனே அவன் குடும்பத்தார் யாவரும் கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் என்று வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோமா? இல்லை அற்புதம் செஞ்சாதான் விசுவாசிப்போம்னு நினைக்கிறோமா? அவருடைய வாக்குத்தத்தம் அநேகமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். ஆனால் அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கிறதுக்கு முன்னமே அது நடந்தாதான் விசுவாசிப்பேன் என்ற சந்தேகம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நாம் நம்ப மாட்டேங்கிறோம். தோமாவுக்கு ஆண்டவர் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருந்தார், நான் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று. பின்பும் அவனுக்கு செய்தி வருது, ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்று. ஆனால் அவன் நம்ப மாட்டேங்கிறான். அவருடைய விழாவில் நான் கைவிட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று கூறுகிறான். ஏன்? அவன் நேரில் பார்த்தா தான் விசுவாசிப்பேன். இன்னைக்கு அதே போல அநேக தோமாக்கள் இன்றைக்கு நம் மத்தியிலும் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு வந்தும் அவருடைய அற்புதமும் அடையாளமும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டோம் என்று அவ்விசுவாசத்தில் இருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. யார் ஒருவர் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ அந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஜீவனை உண்டு பண்ணும். மரித்து போன அந்த மகனுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்குமே என்றால் இன்றைக்கும் அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். பேசி தேவ திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது என்றால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், புதிய ஜீவனை பெற்றுக்கொள்வோம், ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.